இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2020 சர்வதேச தொடர் நாளைய தினம் முதல் தம்புளையில் இடம்பெறப் போகிறது. 3 போட்டிகள் கொண்ட தொடர். இந்த தொடருக்காக பாகிஸ்தான் அணி நேற்றைய நாளில் இலங்கை வந்து சேர்ந்தது. மிக கோலாகலமான வரவேற்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டு இந்த பயிற்சிகளிலும் அவர்கள் ஈடுபட்டார்கள் தம்புளை மைதானத்தில். இந்த நாளில் இலங்கை அணித்தலைவர் தசுன் ஷானக்க, அதுபோல பாகிஸ்தான் அணித்தலைவர் சல்மான் அலியாக ஆகியோரால் இந்த வெற்றி கிண்ணம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. ஆனால் தம்புளையில் அதுக்கு முதல் சின்ன மழை ஒன்று பெய்திருக்கிறது. இந்த மழை நாளைய தினமும் இருக்க போகிறதா என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் இருக்க, நான் வானிலை அவதான மையத்தின் தரவுகளை பார்த்தேன். இன்று இடையிடையே மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் மேகமூட்டமான சூழ்நிலை நிலவும் என்று சொல்லியிருக்கின்ற அதே வேளையில் நாளைய தினமும் இதே போன்ற மேகமூட்டமான சூழ்நிலை ஒன்று இருக்கும். ஆனால் மாலை 5 மணிக்கு பிறகு மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை, அறவே இல்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே போட்டி நடக்கும் என்று நம்பிக்கையோடு இருப்போம். 2020 சர்வதேச போட்டி தானே. எனவே மாலை 7 மணி முதல் ஆரம்பிக்கின்ற போட்டியில் மழை குறுக்கிடாமல் இருக்கும் என்று நாங்கள் நம்பியிருப்போம். 3 போட்டிகள் நாளைய தினம் 7ஆம் தேதி, அதுக்கு பிறகு 9ஆம் தேதி, மீண்டும் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 3 போட்டிகள் இடம்பெறப் போகின்றன. நாளைய தினம் இடம்பெறுகின்ற போட்டிக்கு இன்றுதான் இலங்கையின் 2020 சர்வதேச குழாம் 18 பேர் கொண்ட குழாம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினால் தெரிவு செய்யப்பட்டு விளையாட்டுத்துறை அமைச்சரின் அங்கீகாரத்தோடு ஒப்புதல் பெறப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. நாளை போட்டிக்கு என்று குழாமா என்று கேட்டால், ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட 18 பேர் கொண்ட, நாங்கள் எல்லோரும் அறிந்து கொண்ட, ARV ரோஷன் ஸ்போர்ட்ஸ் மூலமாகவும் நீங்கள் தெரிந்து கொண்ட இலங்கை அணியின் 18 பேர் கொண்ட குழாம் பயிற்சிகளில் ஈடுபட்டு வந்தது. இப்போது உத்தியோகபூர்வமாக ஆஃபீஷியலாக அறிவிக்கப்பட்டிருப்பது இப்போதுதான். எனவே யார் யார் ஆடப்போகின்றார்கள் என்று இந்த 18 பேர் கொண்ட குழாமை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். இலங்கை குழாமை பொறுத்தவரையில் இதுதான் இலங்கையின் 2020 உலக கிண்ணத்துக்கான குழாமா என்று கேட்டால் அது 15 பேர் கொண்ட குழாமாக மாற்றப்பட வேண்டும். எனவே இந்த பாகிஸ்தான் தொடரும், அதுக்கு பிறகு இடம்பெற போன்ற இங்கிலாந்து தொடர் மூலமாகவும் இலங்கையின் வீரர்கள் மாற்றம். எனவே இந்த பாகிஸ்தானுக்கு எதிராக இடம்பெற போன்ற 3 2020 சர்வதேச போட்டிகளும், அதுக்கு பிறகு இங்கிலாந்து அணிக்கு எதிராக இடம்பெற போன்ற போட்டிகளின் அடிப்படையிலும் இலங்கை அணியில் சில மாற்றங்கள் இடம்பெறலாம். ஜனவரி 31ஆம் தேதி தான் இறுதியாக அணியை அறிவிக்கின்ற நாள். ஒவ்வொரு அணிகளும் தங்களது இறுதி அணியை அறிவிக்கின்ற நாளாக இருக்கும் என்ற அடிப்படையில் இலங்கை கொஞ்சம் காலம் எடுத்து இலங்கையின் சொந்த மைதானத்தில் இடம்பெற போன்ற போட்டிகள் என்ற காரணத்தால் பலவீனங்களை சரியான முறையில் பார்த்து இலங்கை குழாமை உறுதி செய்யும் என்று சொல்லப்படுகிறது. இப்போதைக்கு 8 நாடுகள் மட்டுமே தத்தம் அணிகளை அறிவித்திருக்கின்றன. இறுதியாக நேற்றைய நாளில் பங்களாதேஷ் தன்னுடைய 2020 உலக கிண்ண குழாமை அறிவித்திருந்தது. தசுன் ஷானக்க தலைமையில் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இலங்கை குழாமில் பெரிய அளவில் ஆச்சரியம் கிடையாது. இந்த குழாம் தான் உத்தியோகபூர்வமற்ற ஒரு குழாமாக, இதுதான் இலங்கையின் முன்னோடி வட்ட அணி என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. எனவே நாங்களும் அந்த அணியை பகிர்ந்து கொண்டிருந்தோம். இப்போதுதான் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இதை பற்றி உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. தசுன் ஷானக்கவின் தலைமையில் பத்தும் நிசங்க, குசல் மெண்டிஸ், காமில் மிஷார், குசல் பெர்ரா, சரித் அசலங்க, தனஞ்சய டி சில்வா, ஜனத் லியனகே, கமிந்து மெண்டிஸ், வனிது ஹசரங்க, துனித் வெல்லாலகே, துஷான் ஹேமந்த, துஷ்மந்த் சமீர், மஹீஷ் தீக்ஷண, நுவான் துஷார், மதீஷ பத்ரன, ட்ரெவின் மேத்யூ, யஷான் மாலிங்கு ஆகியோர் அடங்கியதுதான் இந்த 18 பேர் கொண்ட குழாம். டில்ஷான் மதுசங்கர், விஜயகாந்த் வியாஸ்காந்த், அசித் பெர்னாண்டோ, இந்த வீரர்கள் எல்லோரும் பெரிதாக எதிர்பார்க்கப்பட்டார்கள் இந்த குழாமில் இடம்பெறுவார்கள் என்று. இலங்கையின் டெஸ்ட் அணி தலைவரும் முன்பு வெள்ளைப்பந்து அணிகளில் இடம்பெற்றவருமான தனஞ்சய டி சில்வா, மதீஷ பத்ரன, அதுபோல துனித் வெல்லாலகி ஆகிய 3 மீண்டும் ஒரு அணி அழைப்பு கிடைத்திருக்கிறது. ட்ரெவின் மேத்யூ முதல் தடவையாக இலங்கை தேசிய குழாம் ஒன்றில் பெயரிடப்பட்டுகிறார். எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சில வீரர்கள் இல்லாமல் போயிருக்க, இவர்களே மிகச் சிறப்பான முறையில் இந்த பாகிஸ்தான் அணிக்கு எதிரான தொடரில் ஆடினால் 2020 உலக கிண்ண போட்டிகளுக்கும் இந்த 18 பேரிலிருந்து 15 பேர் தெரிவு செய்யப்படலாம். ஆனால் இப்போது கேள்வி, இந்த 18 பேரிலிருந்து நாளை இரவு பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இடம்பெற போகின்ற முதலாவது 2020 சர்வதேச போட்டியில் ஆடப்போகின்ற 11 யார் என்று. பொதுவாக நாங்கள் அண்மை காலமாக ஆடிய அணியை எடுத்துக்கொண்டால் அந்த அணியை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் பாகிஸ்தானில் இடம்பெற்ற முக்கோண தொடரில் தசுன் ஷானக்க மீண்டும் தலைவராக வந்திருந்த வேளையில் சரித் அசலங்க அந்த குழாமில் இடம்பெறவில்லை. இலங்கையின் மத்திய வரிசையின் தளம் ஒன்று எங்களுக்கு நன்றாக தெரிந்தது. எனவே அந்த மத்திய வரிசையில் இப்போது மேலதிக பலன் சேர்ப்பதற்காக குழாமுக்குள் கொண்டு வரப்பட்ட தனஞ்சய டி சில்வாவை பற்றி அண்மையில் புதிய தலைமை தேர்வாளரான பிரமோதே விக்ரமசிங்க ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். தனஞ்சய டி சில்வா டாப் ஆர்டர் மேல் வரிசையில் துடுப்படுத்தாடினால் அவரது பந்து வீச்சும் இலங்கைக்கு உபயோகமாக இருக்கும். இதன் அடிப்படையில் அவரிடமிருந்து சகோதரி திறமையை எதிர்பார்க்கிறோம். அந்த 4 ஓவர்கள் மிக பிரதானமானதாக இருக்கும் என்று கருதியிருக்கின்றனர். எனவே என்னை பொறுத்தவரையில் தனஞ்சய டி சில்வா நாளை தினம் ஆடக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக நினைக்கிறேன். அப்படி இருந்தால் யாரோ ஒருவர், குசல் மெண்டிஸ், குசல் பெர்ரா, காமில் மிஷார், சரித் அசலங்க, கமிந்து மெண்டிஸ், இவர்களில் யாரோ ஒருவர் வெளியே வரப்போகிறார், ஒருவர் அல்லது இருவர் வெளியே வரப்போகிறார்கள் என்று சொல்லி தெரிகிறது. பந்து வீச்சார்கள் 4 பேரை பொறுத்தவரையில் அது உறுதி. நாளை தினம் ஆடுகளும் எப்படியாக இருந்தாலும் இலங்கை 2 சுழல் பந்து வீச்சார்களை பிரதானமாக பயன்படுத்தும். மஹீஷ் தீக்ஷண, வனிது ஹசரங்க, 2 வேக பந்து வீச்சார்கள் துஷ்மந்த் சமீர மற்றும் நுவான் துஷார். மேலதிகமாக ஆடுகளத்தின் தன்மை கருதி ஒரு மிதவேக பந்து வீசும் சகோதரி வீரர் ஜனத் லியனகே குழாமில் இருக்கின்றார். அதுபோல் பகுதி நேர பந்து வீச்சாளராக தனஞ்சய டி சில்வா ஒரு ஆப்ஷனை தருவதால் சில வேளைகளில் மிக அரிய வாய்ப்பு தான் அதுக்கு இருக்கிறது.
மஹீஷ் தீக்ஷணவை நீக்கிவிட்டு மேலதிகமான ஒரு வேகப்பந்து வீச்சாளர், அது அநேகமாக இஷான் மாலிங்குவாக இருக்கலாம். யாருக்கு தெரியும், மதீஷ பத்ரனவை மீண்டும் ஒரு எக்ஸ் ஆயுதமாக இலங்கை அணி கொண்டு வந்தாலும் ஆச்சரியமில்லை. எனவே இப்பொழுது அந்த துடுப்பாட்ட வரிசையில் இருக்கின்ற சிக்கல் தான் மிக முக்கியமானது. இப்போதைக்கு என்னை பொறுத்தவரையில் பேத்து நிசங்க, தாசுன் சானகே இந்த 2 பேர் மட்டும்தான் இலங்கை அணியிலே துடுப்பாட்ட வீரர்களாக டாப் ஆர்டர் முதல் 7 பேரில் துடுப்படுத்தப்படக்கூடியவர்களாக உறுதிப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்வேன். மற்றபடி மற்ற இடங்கள் நிச்சயமாக இப்போது கேள்விக்குறியாக்கப்படக்கூடியவை. அண்மைக்கால இலங்கையின் 2020 சர்வதேச போட்டி தோல்விகளை அடுத்து மாற்றங்கள் வந்தாலும் நாங்கள் அதை ஏமாற்றம் இல்லாமல் எதிர்பார்க்கத்தான் வேண்டும். பாகிஸ்தான் அணிக்கு எதிராக நாங்கள் தீர்க்க வேண்டிய பழைய கணக்கல்ல, புதிய கணக்கு ஒன்று இருக்கிறது. இதுவரைக்கும் மொத்தமாக இந்த 2 அணிகளுக்கு இடையில் இடம்பெற்ற 2020 சர்வதேச போட்டிகளில் 16 போட்டிகளில் பாகிஸ்தான் வென்றிருக்கிறது. இலங்கை அணி வென்றது வெறும் 11 போட்டிகள் மாத்திரமே. எனவே இது பழைய கணக்காக கேட்டால் இல்லை, இது புது கணக்கு. அந்த புது கணக்குக்கு வர முதல் இலங்கை மைதானங்களை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் ஆடப்பட்ட 6 போட்டிகளில் அதிலும் பாகிஸ்தான் தான் அதிகமாக வெற்றி. பாகிஸ்தான் 4 போட்டிகளில் வென்றிருக்கிறது. இலங்கை அணி 2 போட்டிகளில் மாத்திரமே வெற்றி பெற்றிருக்கிறது. தம்புள்ளை மைதானத்தில் இலங்கையும் பாகிஸ்தானும் ஆடப்போகின்ற முதலாவது 2020 சர்வதேச போட்டி இது. ஏற்கனவே ஒரு நாள் போட்டிகளை இங்கே ஆடியிருக்கிறோம். எனவே இந்த தம்புள்ளை மைதானம் இலங்கைக்கு ராசியான மைதானமாக அண்மை காலமாக கண்ட தோல்விகளை அப்படியே அழித்து போட்டுவிட்டு புதிய வெற்றி என்ற நம்பிக்கையை தரக்கூடியதாக இருக்குமா என்பதுதான் ரசிகர்களது பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு ஏக்கமும் கூட. காரணம், கடைசியாக இடம்பெற்ற 4 2020 சர்வதேச போட்டிகளில் இந்த 2 அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் பாகிஸ்தான் 3 போட்டிகளில் வென்றிருக்கிறது. நாங்கள் ஒரே ஒரு போட்டியில் வென்றோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், அண்மையில் இடம்பெற்று முடிந்த பாகிஸ்தான் முக்கோண தொடரில் இலங்கை அணி பெற்றுக்கொண்ட அந்த ஒரு வெற்றி. இறுதிப் போட்டியிலும் இலங்கை அணி தோற்று போனது. அதுபோல் ஆசிய கிண்ண போட்டியிலும் இலங்கையும் பாகிஸ்தானும் சந்தித்த போட்டியில் இலங்கை அணி தோற்றிருந்தது. நடைபெற்று முடிந்த முக்கோண தொடரின் முதல் போட்டியிலும் இறுதிப் போட்டியிலும் பாகிஸ்தான் வென்றது. இடைநடுவே இடம்பெற்ற ராவல்பிண்டி ஒரு 2020 சர்வதேச போட்டியில் மட்டும் இலங்கை அபாரமாக வென்று ரசிகர்களுக்கு ஒரு திருப்தியை கொடுத்தது, ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. மீண்டும் அந்த நம்பிக்கையை கொடுப்பதாக இருந்தால் இந்த 3 போட்டிகளும் இலங்கைக்கு அவசியமானவை. அது தனியே பாகிஸ்தானுக்கு எதிரான அண்மைக்கால புதிய தோல்வி கணக்கை தீர்ப்பதற்காக மட்டுமல்ல, 2020 உலகக்கிண்ண போட்டிகளுக்கு செல்லும் போது ஹோஸ்ட் கண்ட்ரி, அதாவது போட்டிகளை நடத்துகின்ற நாடு என்ற அடிப்படையில் இலங்கை இன்னும் அதிகமான நம்பிக்கையோடு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையோடு செல்லும் என்று ரசிகர்களுக்கு ஒரு நம்பிக்கை தருவதற்காக. ஆடுகளத்தின் தன்மைகளை பொறுத்தவரையில் தம்புள்ளை மைதானம் எப்போதுமே 2020 சர்வதேச போட்டிகளில் கொஞ்சம் கூடுதலான ஓட்டங்களை பெற்று தந்திருக்கிறது. வேக பந்து வீச்சாளர்களுக்கும் சாதகமான தன்மை இருந்தாலும் துடுப்பாட்டு வீரர்களுக்கு பந்து வேகமாக துடுப்புக்கு வரக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் பொதுவான அபிப்பிராயம். சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு எப்படியும் இலங்கை மைதானங்களில் கொஞ்சம் சாதகத்தன்மை இருக்கிறது. அதிலும் வானிது ஹசரங்க அணியிலே இருக்கும்போது நிச்சயமாக அவரிடமிருந்து விக்கெட்டுகளை இலங்கை அணி எதிர்பார்க்கலாம். ஆனால் பெரிய அளவு ஊட்ட எண்ணிக்கைக்கு செல்ல வேண்டியது அவசியமாகிறது. சராசரியாக 180க்கும் மேற்பட்ட ஊட்டங்கள் கட்டாயமாக தேவை. இலங்கையின் 2020 சர்வதேச அணியின் துடுப்பாட்டம் அண்மைக்காலமாக கேலி பேசப்பட்டு வருகின்ற ஒன்றாக இருக்கிறது. 2020 சர்வதேச போட்டிகளில் நாங்கள் சில வேளைகளில் இன்னும் டெஸ்ட் போட்டி ஆடி வருகிறோம் என்று சொல்லப்படுகின்ற வேளையில் பிக் ஹிட்டர்ஸ் அணியில் இல்லை, சிக்ஸர்களை வெளியே தூக்கி போடக்கூடிய அளவுக்கு வலிமையான துடுப்பாட்ட வீரர்கள் இலங்கையில் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும்போது அதற்கென்று பார்த்து தனஞ்சய டி சில்வாவை அணிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று அண்மையில் தனஞ்சய டி சில்வாவின் தெரிவும் கேலி செய்யப்பட்டது. ஆனால் தனஞ்சய டி சில்வா இந்த குழாமுக்குள் அடைக்கப்பட்ட பிறகு இடம்பெற்ற பயிற்சி போட்டிகளில் மிகச்சிறப்பாக ஆடி தன்னுடைய அணியை வெற்றி பெற்றுக் கொடுத்திருந்தார். 93 ஓட்டங்களை எடுத்திருந்தார். அசத்தலாக சிக்ஸர்களையும் விளாசி தள்ளியிருந்தார். அப்படி இருக்கும்போது அவரிடமிருந்து அதே போன்ற பிக் ஹீட்டிங்கை இலங்கை அணி எதிர்பார்க்கிறது. அது சாத்தியமா? பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் அவர்கள் கிட்டத்தட்ட புதிய அணி. சல்மான் அலி அகாவின் தலைமையில் வந்திருக்கின்ற பாகிஸ்தான் குழாமில் ஃபக்கர் ஜமான், முகமது நவாஸ், ஷடாப் கானுக்கு மீளடைப்பு, ஃபஹீம் அஷ்ரஃப் இப்படியான வீரர்கள் ஒரு சிலர் இருந்தாலும் கூட முக்கியமான வீரர்கள் ஷாஹின் ஷாஃப்ரிடி, பாபர் அசாம், முகமது ரிஸ்வான் இப்படியான வீரர்களை பாகிஸ்தான் பிக் மேட்ச் லீக் போட்டிகளிலே ஆடுங்கள், அந்த பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு 2020 உலகக்கிண்ண போட்டிக்கு நீங்கள் வந்தால் சரி என்று சொல்லி விட்டு வந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் இன்னும் இந்த 2020 உலகக்கிண்ண போட்டிகளுக்கான தங்களுடைய 15 பேர் கொண்ட இறுதி அணியை அறிவிக்கவில்லை. எனவே அவர்களுக்கும் இந்த தொடர் ஒரு பயிற்சி களமாக தங்களுடைய வீரர்களை பட்டை தீட்டக்கூடிய களமாகத்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 31 2020 உலகக்கிண்ண போட்டிகளில் தங்களது இறுதி 15 வரை உறுதிப்படுத்தக்கூடிய கால எல்லையாக வழங்கப்பட்டிருக்கின்ற வேளையில் இப்போதைக்கு ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான், இந்தியா, இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே மற்றும் பங்களாதேஷ் ஆகிய அணிகள் தங்களது இறுதி அணிகளை அறிவித்திருக்கின்றன. ஆனால் இந்த அணிகளில் கடைசி நேரம் வரை, அதாவது ஜனவரி 31 வரை மாற்றங்களை செய்யலாம். அதற்கு பிறகு மாற்றங்கள் செய்வதாக இருந்தால் தான் உறுதியான காரணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு ICCயின் தொழில்நுட்ப குழுவிடம் அங்கீகாரம் பெற வேண்டும். இலங்கை குழாமும் பாகிஸ்தான் குழாமும் இந்த தொடருக்கு பிறகு இறுதி செய்யப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். அண்மை காலமாக இலங்கையின் 2020 சர்வதேச அணியின் தடுமாற்றத்தை பற்றி அனைவருக்கு தெரியும். அண்மையில் சனத் ஜெயசூரிய தான் 2020 உலக கிண்ணத்துக்கு பிறகு பயிற்றுவிப்பாளர் பதவியிலிருந்து விலகப் போகிறேன் என்று அறிவிக்கும் போதே சொல்லியிருந்தார்.
2020 சர்வதேச அணியின் நிலைதான் இப்பொழுது படுமோசமாக இருக்கிறது. டெஸ்டும் ஒரு நாள் அணியும் ஓரளவுக்கு தங்களுடைய பெறுபர்களை வெளிப்படுத்தி இருக்கின்றன, அது உண்மை. தரப்படுத்தலை பொறுத்தவரையில் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையில் பெரிய வித்தியாசம் இல்லை. பாகிஸ்தான் அண்மைக்கால வெற்றிகள், முக்கியமாக இலங்கை அணிக்கு எதிராகவும் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராகவும் ஆடிய 2020 சர்வதேச முக்கோண தொடரில் வெற்றிகளை பெற்றுக் கொடுத்ததன் மூலமாக பாகிஸ்தான் 7ஆம் இடத்தில் 235 புள்ளிகளோடு, அதைவிட 7 புள்ளிகள் குறைவாக இலங்கை 8ஆம் இடத்தில் 228 புள்ளிகளோடு இருக்கிறது. இந்த தொடர் கட்டாயமாக இலங்கைக்கு வெற்றி பெற வேண்டிய தொடர். இதன் மூலமாக பல்வேறு எதிர்பார்ப்புகள் இலங்கை அணிக்கு இருக்கின்றன. முக்கியமாக சரித் அசலங்கவின் தலைமைத்துவத்தை மாற்றி தசும் சாணக்கவின் தலைமைத்துவத்தை இலங்கை தேர்வாளர்கள் கொண்டு வந்தார்கள். இது எதிர்பார்க்கப்படாத ஒரு மாற்றமாக இருந்தது. குறிப்பாக 2020 உலகக்கிணம் இப்பொழுது நெருங்கி வரும்போது இந்த மாற்றத்தை செய்திருந்தது. சரித் அசலங்கவின் தலைமைத்துவத்துக்கு முன்னதாக தசும் சாணக்க தலைவராக இருந்த வேளையில் இலங்கை அணி பெரிய அளவில் சாதிக்கவில்லை என்று சொன்னாலும் இலங்கை ரசிகர்களுக்கு மிகப்பெரும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயமாக 2022 ஆசிய கிண்ண வெற்றி அமைந்திருந்தது. அது தொடர்ச்சியான தோல்விகளின் மத்தியில், கடுமையான இருளுக்கு மத்தியில் எங்களுக்கு கிடைத்த ஒரு சின்ன உடுக்கீற்று போல. ஆனால் தசும் சாணக்கவின் தலைமைத்துவம் ஆகா ஓஹோ ஒன்று கொண்டாடக்கூடியதல்ல. 53 2020 சர்வதேச போட்டிகள் தலைமை தாங்கி இலங்கைக்கு அதிகமான 2020 சர்வதேச போட்டிகள் தலைமை தாங்கியவர் தசும் சாணக்க தான். அதில் 24 வெற்றிகள், 27 தோல்விகள். அதற்கு பிறகு வந்த சரித் அசலங்க சனத் ஜெயசூரிய கூட்டணி மிகப்பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பாக சரித்தின் துடுப்பாட்டம் எங்களுக்கு வெள்ளைப்பந்து போட்டிகளில் சில வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தது உண்மை. ஆனால் 2020 சர்வதேச போட்டிகளின் ஒட்டுமொத்த பெறுபர்களை எடுத்து பார்த்தால் அவர் தலைமை தாங்கிய 25 போட்டிகளில் 11 போட்டிகளில் வெற்றி, 12 போட்டிகளில் தோல்வி. எனவே ஷானக்க அசலங்க 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அளவு பெறுபர்களை தான் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இப்போது அண்மையில் இடம்பெற்ற இந்த மாற்றம் பல்வேறு காரணங்களால் என்று சொல்லப்படுகிறது. பாகிஸ்தானில் இடம்பெற்ற ஒரு நாள் தொடருக்கு பிறகு அவசரமாக இந்த மாற்றம் செய்யப்பட்டு 2020 சர்வதேச தொடரில் சுகவீனமுற்றிருந்தார் சரித் அசலங்க என்று அவர் மீண்டும் நாட்டுக்கு திரும்பினார். இதையடுத்து தசும் சாணக் அவசரமாக தலைவராக அணிக்குள்ளே நியமிக்கப்படுகிறார். முதல் 2 போட்டிகளில் தோல்வி. ஆனால் அதற்கு பிறகு புயல் வேகமாக இலங்கை அணி வெல்ல வேண்டிய அத்தியாவசியமான 2 போட்டிகளை வென்று ஜிம்பாப்வே பாகிஸ்தானையும் வென்றது. இந்த 2 வெற்றிகளுக்கு பிறகு இலங்கை இறுதிப் போட்டிக்கு சென்றது. ஆனால் இறுதிப் போட்டியில் மறுபடி படுமோசமான தோல்வி. அது எங்களுக்கு பழைய நினைவுகளை மறுபடி மீட்டுக் கொண்டு வந்து தந்தது. தசும் சாணக்கவின் தலைமைத்துவம் அப்படித்தான். 53 போட்டிகளில் 24 வெற்றி. இப்போது அந்த தலைமைத்துவத்தின் பெறுபர்களை மிகச்சிறப்பான முறையில் மாற்றுவதற்கு தசும் சாணக்க தனக்கு தெரிவு செய்து வழங்கப்படுகின்ற அணியோடு போராட வேண்டியிருக்கிறது. தலைமைத்துவ மாற்றம் இலங்கை அணியின் தலைவீதிய மாற்றமா என்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கிடையில் தேர்வுக்குழுவும் மாறுகிறது. தேர்வுக்குழு பழைய தேர்வுக்குழுவின் காலம் முடிவடைந்ததை அடுத்து அதை நீட்டிக்காமல் புதிய தேர்வுக்குழு தலைவராக மீண்டும் பழைய தேர்வுக்குழுவின் தலைவரான பிரமோதே விக்ரமசிங்கே கொண்டு வரப்படுகிறார். இவரோடு வினோதன் ஜோன் மற்றும் ரசாஞ்சலி டீசல் ஆகிய புதியவர்கள், அவர்களோடு உப்புல் தரங்கவின் தேர்வுக்குழுவில் இருந்த தரங்க பரமிதான மற்றும் இந்திகடி சேரம் ஆகியோரும் நியமிக்கப்படுகிறார்கள். ஆனால் குழு புதியது தான். ஆனால் இந்த குழு பழைய அணியை தான் தெரிவு செய்து கொடுத்திருக்கிறது. அதாவது பிரமோதே விக்ரமசிங்கே நடத்திய ஊடக சந்திப்பிலே தாங்கள் இந்த புதிய தேர்வுக்குழு பெரிய அளவில் மாற்றங்கள் எதையும் செய்யவில்லை. நிரோஷன் டிக்வெலவை முன்னோடி குழாமில் எடுத்ததும் தனஞ்சய டி சில்வாவை இந்த குழாமுக்குள் கொண்டு வந்ததும் தான் அவர்கள் செய்த மாற்றங்களாக இருக்கு. மற்றபடி பழைய தரங்க தலைமையிலான தேர்வுக்குழு எந்த குழாமை தெரிவு செய்ததோ அதையே தாங்கள் பெயரிட்டிருக்கிறோம் என்று சொல்லித்தான் அவர் குறிப்பிட்டார். எனவே இதிலே அவர்கள் பெரிய அளவில் கிரெடிட்டையோ இல்லாவிட்டால் பாராட்டுகளையோ பெற்றுக்கொள்ளப் போவதில்லை இந்த தொடரை வெல்வதன் மூலமாக. ஆனாலும் இலங்கைக்கு இந்த தொடர் கட்டாயமாக வெல்லப்பட வேண்டிய தொடர். 2020 உலகக்கிண்ண போட்டிகளுக்கு, அதுவும் இலங்கையிலே நடக்கின்ற போட்டிகளுக்கு ஒரு நம்பிக்கையோடு செல்வதாக இருந்தால் இந்த பாகிஸ்தானை அணியை வீழ்த்தாவிட்டால் இலங்கை அணியால் எதையும் செய்ய முடியாது. காரணம் இது, நான் ஏற்கனவே சொன்னது போல புதுமுகங்கள், பல புதுமுகங்களை கொண்ட ஒரு மாதிரி அணி. ஒரு மாதிரி அணி அல்ல, ஒரு மாதிரி அணி, மாடல் டீம். இந்த அணி அல்ல 2020 உலகக்கிண்ண போட்டிகளுக்கு தெரிவு செய்யப்படுவது. இந்த அணியில் இடம்பெறாத 5-6 பேர் பாகிஸ்தான் அணி சார்பாக ஆடக்கூடியவர்கள் இப்பொழுது பிக் பேஷ் லீக் போட்டிகளில் ஆடி வருகின்றார்கள். எனவே இலங்கைக்கு இது தகுந்த சந்தர்ப்பம். தங்களது தன்னம்பிக்கையை கட்டியெழுப்ப இலங்கை ஆடுகளங்களில் இடம்பெறப் போகின்ற 2020 உலகக்கிண்ண போட்டிகளுக்கு முன்னதாக ஒரு ஒத்திகை போட்டி போல இந்த தொடரை வெல்ல வேண்டியதும், அதுபோல இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் மிகச்சிறப்பான பெறுபர்களை வெளிப்படுத்த வேண்டியதும் இலங்கைக்கு மிக பெரும் தன்னம்பிக்கை ஒன்றை கொடுக்கும். 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு எங்களுக்கு 2020 உலகக்கிண்ணம் மட்டுமல்ல, இலங்கை சொல்லிக் கொள்ளும்படியாக 2020 போட்டிகளில் பெரிய அளவில் சாதிக்கவில்லை என்பதை பின்னால் இருந்து எங்களை அழுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்க போகுது. எனவே பிரமோதே விக்ரமசிங்கே உட்பட்ட தேர்வாளர்கள், சனத் ஜெயசூரிய உட்பட்ட பயிற்றுவிப்பாளர்கள், நிறைய பயிற்றுவிப்பாளர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள். அசித் மாலிங்க கூட இப்பொழுது பயிற்றுவிப்பு ஆலோசகராக உள்ளே வந்திருக்கின்றனர். பதவிச்சாரர்களுக்கு அணியிலே மீண்டும் தெரிவு செய்யப்பட்டு உள்ளே கொண்டு வரப்பட்டவர்கள், அதுபோல் அணியிலே நம்பிக்கை வழங்கப்பட்டு தக்க வைக்கப்பட்டிருப்பவர்கள், இவர்கள் அத்தனை பேருக்கும் தங்களது எதிர்காலம் நோக்கிய ஒரு பயணம், அதுபோல ரசிகர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நம்பிக்கை ஆகியவற்றுக்காக இந்த தொடர் மிகச்சிறப்பான வெற்றியும் மிகச்சிறப்பான பெறுபர்களோடும் தேவைப்படுகிறது. மழை வருமோ, நாளைய தினம் போட்டிகளை எங்கேயாவது குழப்பி விடுமோ என்ற அச்சம் வேண்டாம். மழை வந்தால் நாளைய தினம் போட்டி இடம்பெறும். போட்டியை குழப்புகிற அளவுக்கு மழை இருக்காது. எனவே
ஒரு சில இடையூறுகள் மட்டும் இருக்கலாம். அப்படி மழை வந்தால் மற்றபடி போட்டி இடம்பெறக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்வேன். டிக்கெட்டுகள் 750 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரையான விலைகளில் பல்வேறு இடங்களில் டிக்கெட்டுகள் உங்களுக்கு கிடைக்கின்றன. இப்போது நீங்கள் தம்புள்ளை மைதானத்தில் நாளை தினம் காலை முதல் டிக்கெட்டுகளை எடுத்துக்கொள்ளலாம். இல்லாவிட்டால் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் இணையதளத்துக்கு சென்று டிக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டு நாளை தம்புள்ளை ரன்கிரி மைதானத்துக்கு நீங்கள் வருகை தந்து போட்டிகளை பார்க்கலாம். வழமை போல தம்புள்ளை மைதானம் என்றால் எங்களை ஞாபகம் வருவது மரங்களில் ஏறி ரசிகர்கள் போட்டிகளை பார்ப்பது. இம்முறை அப்படியான ஆபத்தான செயல்களுக்கு இடம் கொடுக்கப்படாது என்று சொல்லி போலீசார் அறிவித்திருக்கிறார்கள். எனவே டிக்கெட்டுகளை வாங்கி கொண்டு உள்ளே வாருங்கள். நானும் உங்களை தம்புள்ளை ரன்கிரி மைதானத்தில் போட்டியை பார்க்கும்போது சந்திக்க இருக்கிறேன். இந்த இரவு நாங்கள் நேரலையில் சந்திக்கும் போது இலங்கையின் 11 கொண்ட அணி எப்படி இருக்கும் என்பதை உங்கள் மூலமாக அறிந்து கொள்ள பார்க்கிறேன். உங்களது எண்ணம் எப்படி இருக்கிறது? இலங்கையின் 18 பேரிலிருந்து யார் 7 பேரை வெளியே அனுப்பி தன்னுடைய இறுதி 11 வரை தெரிவு செய்யும்? முன்னாள் தலைவர்கள் பல பேர் நிறைந்து போயிருக்கின்ற இந்த அணியில் எந்த முன்னாள் தலைவர்களுக்கு அணியில் இடம் இருக்கும்? யாரோ ஒரு சில முன்னாள் தலைவர்களுக்கு அணியில் இடமில்லாமல் ஏமாற்றம் கிடைக்கும். அவர்கள் யாராக இருக்கலாம்? சரித் அசலங்க மீது அண்மை காலமாக தேர்வாளர்கள் அவநம்பிக்கை காட்டி வந்திருக்கின்ற நிலையில் அவருக்கு இறுதி 11 கொண்ட குழாமில் இடமில்லாமல் போகுமா? கமிந்து மெடிசின் சகடதுறை திறமை வீணடிக்கப்படுமா? அண்மை காலமாக மிகச்சிறப்பாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக பத்துமணி சங்கவோடு ஜோடி போட்ட காமில் மிஷார யாரோ ஒரு சிரேஷ்ட வீரருக்கு அணியில் இடம் கொடுப்பதற்காக அணியிலிருந்து வெளியே அனுப்பப்படுவாரா? இலங்கை அணியின் வேகப்பந்தையும் சுழல் பந்து வீச்சும் தலா 2 பேரோடு அப்படியே தான் இருக்க போகிறதா? இல்லாவிட்டால் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தேர்வாளர்கள் ஒரு சின்ன மாற்றம் ஒன்றை செய்து 2020 உலகக்கிண்ண போட்டிக்கான தங்களது தயார்படுத்தல் களமாக இந்த 3 போட்டிகள் கொண்ட தொடரை பயன்படுத்த பார்ப்பார்களா? விடைகள் உங்களிடமிருந்து வரட்டும். நாங்களும் விடைகளை தேடுவோம். இந்த இரவு நேரலையை சந்திக்கும் போது இன்னும் பல புதிய விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன்.